வாலிபர் முகாம் வைக்கணுங்கும் போது நான் சும்மா கிராமத்தில் பேசுகிறவன், இயேசு அறியாத வாலிபர்களுக்கு பேசுகிறவன். அப்புறம் எதுக்கு திருநெல்வேலியில் வாலிபர் முகாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வின்னா இருந்துச்சு. எனக்கு கிறிஸ்தவ வாலிபர்களுக்கு பேச தெரியுமானே தெரில. ஆனாலும் இங்கே திருநெல்வேலி காலில் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 சர்ச்சில் எங்களுடைய மிஷனரிகள் நண்பர்களுக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு நேரம் கொடுத்தாங்க. நிறைய போதக நண்பர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்களுக்கு எல்லாம் ஆண்டவரை துதிக்கிறேன். அவ்விடத்துல எல்லாம் இன்னைக்கு ஒரு முகாம் வைக்க போகிறோம், இந்த முகாமிற்காக ஜெபிங்கன்னு சொல்லி எங்களுடைய மிஷனரி செய்தியாளர்கள் எல்லாம் போய் செய்தி கொடுத்தாங்க. இங்கே இருக்கிற நண்பர்கள் யாராவது நான் முழு நேரம் ஊழியம் பார்க்கல, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அனுப்புகிற இடத்திற்கு நான் பிரசங்கம் பண்ண என்னால் முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நற்செய்தியாளர்களை எங்கள் ஊழியத்தில் இணையலாம். காலையிலையும் வந்து பாரத்தை கொடுத்தோம். இந்த முகாம் வரும்போது நான் சொல்கிறேங்க, ஒரு நடுக்கத்தோடு உங்களுக்கு என்ன பேச போகிறேன், நடுக்கத்தோடு தான். எனக்கு பைபிளிலிருந்து ஞானமா டெப்தா அப்படிலாம் பிரசங்கம் பண்ணனா தெரியாது. இந்த வாலிபர் முகாமில் பேசுகிறதுக்கு நாங்கள் தகுதியானவர்களாக தெரியாதுங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு பாரம் இருக்குதுங்க, எங்களை அழுத்துகிற பாரம். அது ஏசப்பா எங்களுக்கு கொடுத்ததுங்க. ஜனங்கள் மன அழுத்தத்தில் கொலை வெறியோடு கூட போதை புஸ்தகங்களுக்கு அடிமையாக, காதல் தோல்விகளில், செல்ஃபோனுக்கு அடிக்டாக நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் பெற்றோரை உங்களை சேர்த்திங்க வர சொன்னேன் தெரியுமா? நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்காக கருத்தாக ஜெபிக்கணும். இன்னைக்கு வாலிபர் முகாமுக்கு உங்கள் பிள்ளை வந்துட்டாங்கல்ல, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற கடமை, உங்கள் பிள்ளைகளை ஏசப்பா பிள்ளைய வளர்க்குற கடமை பெற்றோர்களுக்கு உண்டு. இதை புரியணுங்கிறதுக்காக தான் உங்களையும் சேர்த்தே வர சொல்கிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு தகப்பனார் எனக்கு ஃபோன் போட்டார், அழுதார். ஆனால் நீங்கள் கொஞ்சம் அழுகாமல் பேசுங்கன்னு சொல்லி அவரை தேற்றி பேச வச்சேன். அவர் சொன்னார், நீ டிவி ஊழியத்தை கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிச்சிருக்க கூடாதா அப்படி சொன்னார். ஏன் பிரதர், எனக்கு ரொம்ப மன அழுத்தம், என் பிள்ளையை குறித்து ஒரு பாரம். என்னாச்சு உங்கள் பிள்ளைகளுக்கு என்னாச்சு? அவளை நல்லா படிக்க வச்சேன் பிரதர், நல்ல கவர்மெண்ட்டில் ஆசிரியை வேலை வாங்கி கொடுத்தேன், 40 லட்சம் ரூபா செலவழித்து கல்யாணம் பண்ணி வச்சேன், நல்ல ஒரு அப்பாவா எல்லாம் செஞ்சு வச்சேன். ஆனால் என்னுடைய பொண்ணு, கல்யாணம் முடித்த பொண்ணு 10 நாளில் கணவனோடு குடும்பம் நடத்தாமல் வீட்டுக்கு வந்துட்டா. நான் கேட்டேன், வரதட்சணை கொடுமையா? இல்லை. புருஷன் அடிக்கிறானா? இல்லை. போதைக்கு அடிமையாக இருக்கானா? இல்லை. மாமியார் கொடுமையா? இல்லவே இல்லை. என்னதான் பிரச்சனையா உன் மகளுக்கு? அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய மகளுக்கு ஆணோடு குடும்பம் நடத்துவது இன்ட்ரெஸ்டாக இல்லைங்கிறார். கணவன் மனைவியா, பெண்ணோடு இன்னொரு பெண்ணோடு தான் கணவன் மனைவியை வாழ்கிறதுக்கு லெஸ்பியஸ் அப்படி சொல்லுவோம் நம்ம எல்லாம். அப்படிதான் எனக்கு ஆசையாக இருக்குது. புருஷனை விட்டு இன்னொரு 2 தெரு தள்ளி கணவன் மணியா இன்னொரு ஃப்ரெண்டோடு வாழ்கிறான்னு சொன்னார்கள். ஒரு தகப்பன் அழுதார். நிம்மதி இல்லை, என் மகளை நினச்சி நிம்மதி இல்லை. இரவெல்லாம் தூக்கம் வராமல் நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்கள் டிவி நிகழ்ச்சிகள் வந்துச்சு. அதில் நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். அவர் சொல்கிறாரு, எனக்கு நம்பிக்கை இருக்குது கணேசன், ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்தா பைபிளில் என்ன பண்ணுற, நீ இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நான் என்னுடைய மகளுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். கட்டாயமாக அப்படிப்பட்ட கொடிய பாவ பழக்கத்திலிருந்து என்னுடைய மகள் விடுதலை ஆவாள் என்று நம்புகிறேன் என்று சொன்னார். கை தட்டுங்களேன். நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, பெரிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவையை உணர்ந்து உதவிக்காக நாங்கள் உங்களிடத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஏசப்பா இவ்வளோ வாலிபர்கள் வந்திருக்கிறாங்களே, இவங்களுக்கு என்ன நான் பேச அப்படின்னு கேட்டப்ப ஆண்டவர் சொன்னார், 3 ஜோசியம் உங்களுக்கு சொல்லியிருக்கார். பக்கத்தில் சொல்லுங்க, 3 ஜோசியமா சொல்லுங்க. என்ன ஜோசியம், என்ன தம்பி அப்படின்லாம் கேள்விப்பட்டதே இல்லைங்கிறீங்களா? கிறிஸ்தவங்களுக்கு ஜோசியத்தை தீர்க்க தரிசனம் சொல்லும். உங்கள் ஊருக்காரங்க சொல்கிற தீர்க்க தரிசனத்தை எல்லாம் பார்த்துருக்கிறேன். ஒருத்தன் தெருவில் இட்லி கடை வச்சிருக்கிறான். அவனை நான் பார்த்து என் பிரசங்கத்தை கேட்டு, வாடா ஊழியத்துக்கு, ஏசப்போ உனக்கு மாதம் எவ்வளோ சம்பாதிப்பேன், ஏன்னா 8000 ரூபா கிடைக்குங்கண்ணா, நான் உனக்கு அந்த 8000 ரூபா தர்றேன், இந்த ரோட்டில் இருக்கிற அந்த இட்லி கடையெல்லாம் மூடிட்டு ஊழியத்துக்கு வாடானே. அவன் கணவன் மனைவி எல்லாம் ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. என்கிட்ட வந்துட்டு, இப்படி பெட்டி படிக்கெல்லாம் தூக்கிட்டு வந்துரு, உனக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பயிற்சி கொடுப்போம், எப்படி ஊழியம் செய்யணும், எப்படி பிரசவம் பண்ண, எப்படி பிசாசு விரட்டணும், எப்படி வியாதிகளுக்கு ஜெபிக்கணும்,
எல்லாம் சிம்பிளாக சொல்லி கொடுப்போம், நீ வந்துடுன்னு சொன்ன. அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வந்துடுறேன்ட்டு வீட்டுக்கு போனாங்க. ஆளை காணோம். ஒரு வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு. அவனை தொடர்பு கொண்டா உங்கள் ஊர் தீர்க்கதரிசி அவங்கள சந்திச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன தெரியுமா தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாங்க, இயேசு சொல்லுகிறார், டேவிட் கணேசனோடு ஊழியத்துக்கு போவது சித்தம் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார், நீ இங்கேயே இருந்து ஊழியம் செய்வாயாக. அப்படி தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் தீர்க்கதரிசனமாங்க? தீர்க்கதரிசனத்தினாலே புறப்பட்டு போகணுங்க. நீங்கள் ஊரையும் சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன பிரயோஜனம்? நான் பார்க்குறேங்க, 30 வருஷமாக உங்கள் ஊரில் நான் ஊழியம் செய்கிறேங்க. திருநெல்வேலியில் இருந்துங்க மிஸ்டரிகள் வர வேண்டாமாங்க? ஏசப்பா உங்களுக்கு எவ்வளோ கிருபை கொடுத்துருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பகுதிகளை காட்டிலும் உங்கள் பகுதியிலே ஆண்டு நேசிக்கிறார். உங்களுக்கு நல்ல திருச்சபைகளை கட்டி கொடுத்துருக்கிறார். நல்ல போதக நண்பர்கள் இருக்கிறார்கள். உங்களிருந்து மிஸ்டரிகள் இந்தியா முழுவதும் செலவு போனதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய எழுப்புதும் இந்தியாவில் இருக்குதுங்க. ஆனால் நிறைய மிஷனரி ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க, தலைவர்கள் சொல்கிறாங்க, இப்பொழுது திருநெல்வேலியிலிருந்து இந்த சவுத்தில் இருந்து ஊழியர்களே உருவாகலை. அப்படி உருவான ஊழியக்காரர்கள் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே தப்பி தவறி ஒரு ஊழியக்காரன் என்கிட்ட வர்றானா அவன் ஃபியூ மந்த்ஸில் மறுபடியும் ஓடிடுறான். அவனால் நிற்க முடியல. பின்மாற்றங்கள். ஒரு பெரிய ஒரு தேவையோடு கூட இன்றைக்கு முகாமிற்கு உடனே அழைத்து வந்திருக்கிற உங்களோடு கூட பேச முடியும். நான் செய்தி கொடுக்கனா வரலங்க, ஏசப்பாவுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஃபியூ மினிட்ஸில் முடிச்சிடும். உங்களுக்கு இருதயம் கலங்காது இருப்பதாக நான் சொல்கிறேன். 3 விதமான கூட்டத்தார்கள் இங்கே இருக்கிறார்கள். எப்பொழுதுமே எனக்கு ஏசப்பா என்ன சொல்கிறாரோ அதை சொல்லி தான் பழக்கம். பாருங்க, எனக்கு ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை ஒருத்தவங்க ஜோசியம் சொன்னாங்க. யார் தெரியுமா? உங்கள் ஊர் தீர்க்கதரிசிகள்லாம் கிடையாது, சரியா? எனக்கு தீர்க்கதரிசி சொன்னவங்க ஒரு ஜோசியக்காரன். எங்கள் கிராமத்தில் விருந்தினர் பக்கத்தில் புள்ளலக்கோட்டைன்னு ஒரு கிராமம். என்னைக்காவது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா குடும்பமாக எங்கள் ஊருக்கு வாங்க, பக்கத்தில் சொல்லுங்கள், குடும்பமாக நம்ம போவோம்னு சொல்லுங்கள். எங்கள் ஊருக்கு வர்றதுக்கு விசா கிடையாது, பாஸ்போர்ட் கிடையாது. இங்கே ஏறினீங்கன்னா அங்கே இறங்கிடலாம். 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் விருந்தினர் வந்துடலாம். என் கிராமத்தில் ஒரு மிஸ்டரி கிராமம்னு பேர் வச்சுருக்குறோம். கை தட்டுங்களேன், நல்லா தட்டுங்க. ஒரு மிஸ்டரி கிராமம். அதில் கிட்டத்தட்ட 200 300 பேர் தங்குறோம். 300 பேருக்கு ஒரே சமையல் தான். டெய்லி ஒரு கல்யாண வீடு மாதிரி ஒரு 1000 பேருக்கு சாப்பாடுங்க. மத்தியானம் சாப்பாடு இல்லாதவங்களே சாப்பிட்றதுக்குன்னே கிராமத்து ஜனங்கள், கைகால் விளங்காதவன், கண்ணு தெரியாதவன், நடக்க முடியாதவங்க, முதியோர்கள் வர்றாங்க. சாப்பாடு கொடுக்குறோம். நாங்கள் ஆக்கிற சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்குறோம். சாயங்காலத்தில் டியூஷன் படிக்க வர்றாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிவிடுவோம். எப்பொழுதாவது எங்கள் ஊருக்கு வரலாம். பாருங்கள், அப்படி நான் அப்போ தான் புதுசாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ எங்கள் கிராமத்துக்கு ஒரு ஜோசியக்காரன் வந்துட்டான். எப்பயுமே ஜோசியக்காரன் வரையெல்லாம் எங்கள் அம்மா சரஸ்வதி அம்மா சொல்லுவாங்க, எவனும் தூங்கப்படாது. நாங்கள் 6 பிள்ளைகள், நாங்கள் 5 பசங்க ஒரு பொண்ணு, எல்லாம் உட்காந்து கிடக்கும். எவனாவது நல்லது பொழுது ஜோசியக்காரன் சொல்லுவாங்க, எவனும் தூங்கப்படாது, முழிச்சு தான் இருக்கணும்னு சொல்லி உட்கார வச்சுருவாங்க. ஒரு நாள் அப்படியே வந்துட்டான். சில நேரம் எங்கள் தெருவு தான் முதல் தெரு. எங்கள் கிராமத்தில் சுடுகாட்டிலேருந்து வந்தால் மந்திரம் போட்டு 12 மணிக்கு மேலே தான் வீடு சந்திக்க வருவான். நம்ம ஆட்கள் பூரா சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டு வீடு சந்திப்பாங்க பாருங்க, வீடு வீடாக போங்க வாங்குங்க. நாங்கள் அப்படிலாம் போகிறதில்ல. ஏன்னு தெரியுமா? எலியாவை தேடி காக வரணும்னு பைபிளில் போட்டுருக்கு. காகத்தை தேடி எலியா போகக்கூடாது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வீடுகள் தோறும் காணிக்கன்னு நானும் வாங்கினேன். ஏதோ தப்பு நடக்குன்னு எனக்கு மனசில் குற்ற மனச்சாட்சியாக இருந்துச்சு. ஈவினிங்கில் தான் உங்கள் வீட்டுக்கு வந்து காணிக்க வாங்கணும். ஆனால் ஈவினிங்கில் தான் கிராமத்தில் பெரிய எழுப்புதல் இருக்கும். அங்கே ஒரு வாலிபர் கூட்டம், ஹீலிங் சர்வீஸ், ஜெப கூட்டம் எல்லாத்தையும் சந்திக்கணும். அங்கே போய் ஊழியம் செய்கிற நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு காணிக்க வாங்கிட்டு வந்துட்டா எப்படி ஊழியம் செய்ய? என் ஊழியக்காரன் அண்ணே, இவர் மாதம் 1000 ரூபா தருவாருண்ணே, இந்த 1000 ரூபா வந்தால் தானே நம்ம என்ன செய்ய முடியும், அங்கே வாடகை கட்ட முடியும்னா. ஆமாடா, 1000 ரூபா வாங்குற ரைட்டு தான், வாடகை கட்டுற, ஊழியத்துக்கு போகணுமே. அங்கே 1000 ரூபா காணிக்க வாங்க போகிறதுனாலே நீ என்னச்சு இப்படி கிராமத்துக்கு போகிறது கட்டாகுதே. யோசிச்சு பார்த்தங்க. நான் சொன்னேன், ஏசப்பா நாங்கள் எந்த வீடுகளுக்கு போக மாட்டோம், எனக்கு காசு நீங்கள் தந்தீங்கன்னா நான் ஊழியம் செய்வேன்னு சொல்லி 3 வருஷத்துக்கு முன்னாடி முடிவு செஞ்சேன். நிறைய பேர் வெளிநாட்டு பணம் வந்ததுனால டேவிட் கணேசன் திமிர் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு காணிக்கை வஞ்சி விட்டான், காணி கொடுக்குறத நிறுத்திட்டான். எனக்கு அதுக்கு அவ்வளோ கிடையாது. ஏசப்பாட்டு சொன்னேன், காகங்களை கொண்டு போசித்தீரே, எங்களையும் நீங்கள் போசிங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. எனக்கு ஒரு 1000 ரூபா தேவை இருக்குன்னா என்ன தெரிஞ்சவங்க யாரெல்லாம் 1000 ரூபா வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தூக்கமே வராது. கை தட்டுங்களேன். ஒருத்தர்னா டெய்லி ஜோசப்னு ஒருத்தர் டெய்லி 20 ரூபா அனுப்பி விடுறாரு. இன்னொரு நண்பர் ஒருத்தர் டெய்லி 10 ரூபா அனுப்பி விடுறாரு. பரவாயில்ல, டெய்லி 10 ரூபான்னா மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 300 ரூபா ஆச்சுல.
நான் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்றேன். ஆண்டவர் என்ன தெரியுமா ஜெபம் பண்றேன்? ஆண்டவரே, ஒரு நாளைக்கு ஒரு சர்ச்சு கட்டுற என்ன ஆசீர்வதிங்க. ஒரு நாளைக்கு ஒரு சர்ச்சு கட்ட 3 லட்சம் ரூபா ஆகுங்க, இல்லை 5 லட்சம் ரூபா, இல்லை 20,000 ரூபா கொடுத்தா சர்ச்சு கட்டிடலாம். நான் ஆண்டவர் ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கிற எல்லா நாளும் நானும் என்னுடைய மிஸ்டரிகளையும் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு சர்ச்சு கட்ட உதவிச்சிங்க. அப்படி ஜெபம் பண்றேன். ஒரு நாளைக்கு ஒரு சர்ச்சு கட்டலாமா? கட்டலாம். நீ உருப்பிட்டேன்னா கட்டலாம். பக்கத்தில் சொல்லுங்க, நீ உருப்பிட்டா கட்டிடலாம். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை டீ கொடுப்பீங்க? இந்த தனசிங்க அண்ணன் கேட்போம், ஒரு நாளைக்கு எத்தனை டீ கொடுப்பீங்க? பொய் சொல்லாமல் சொல்லுங்கண்ணே. உடம்பு கெடுதினே 3 டீ கொடுக்காதீங்க. காலையில் எழுந்திரிச்சு ஒத்த டீ கொடுங்க. மீதி 2 டீக்கு உரிய ரூபாயை எனக்கு அனுப்பி விடணும். டெய்லி 20 ரூபா அனுப்பி விட்றீங்க என்னையிலேருந்து. இல்லை உங்களுக்கு நரகம் தான், பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. அப்போ டெய்லி 20 ரூபா எனக்கு அனுப்பி விட்டாருன்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 600 ரூபா ஆச்சு. இது போல் இங்கே இருக்கிறவங்க வீணாக செலவழிக்கிறவங்க எல்லாரும் ஏசப்பா நாமத்தில் எனக்கு காணி கொடுத்துட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 லட்சம் ரூபா காணிக்க வந்துருங்க. கை தட்டுங்களேன், கை தட்டுங்களேன். நான் சொல்கிறேங்க, இப்போ என் கிராமத்தில் புதுசாக அடிச்சோம்னா அவன் ஜோசியக்காரன் வர்றான். எங்கள் அம்மா சொன்னா எல்லாம் உட்காந்துருக்கணுமாடா. அவன் நல்லது பொழுது சொல்லுவான்னு உட்காந்துருக்கோம். பக்கத்து வீட்டுக்கு வந்துட்டான். முதல் 12:30 வந்துட்டான். நாயெல்லாம் குலைக்க ஆரம்பிச்சிச்சு. வந்துட்டான். ஆசையாக உட்காந்துருக்கோம். என்ன பேச போகிறாரு வந்து ஜோசியக்காரன். பக்கத்து வீட்டுக்கு வரமே எங்கள் அம்மா சொன்னா, இலே அவன் ஜோசியக்காரன் வந்துக்கிட்டு இருக்கும்போது எதிரில் போயிடக்கூடாது, ரத்தங்கிக்கு செத்து போயிருவேன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, எப்படியெல்லாம் பயமுறுத்தி வச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் உங்கள் ஊர் சர்ச்சுகளை சொல்லணும். எவனாவது சர்ச்சில் சண்டையை போட்டால் ரத்தங்கிக்கு செத்து போயிருவேன்னு ஒரு ரூல் கொண்டு வந்துடணும். கை தட்டுங்களேன். ஒருத்தன் சர்ச்சில் அப்படின்னால அப்படின்னு போயிடணும். அப்போ உங்கள் ஊருக்காரங்க சண்டை போடுவாங்களா? சண்டை போட மாட்டாங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயம் வரணுங்க. அனனியா சப்பீரால் போய் சொன்னான், செத்து போயிடுறான். உங்க ஊர்ல இருக்கிற கிறிஸ்தவங்க ஊழியக்காரங்க போய் சொன்னான், சர்ச்சிலே செத்து போயிடணும்னு அந்த அற்புதம் இந்த வருஷத்தில் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். விசுவாசிங்க. யாரெல்லாம் விசுவாசிக்கிறா கை தூக்கி சொல்லுங்க. சர்ச்சில் சண்டையை போடுறவன், பொய் சொல்றவன், ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தன் பேசுறவன், சர்ச்சில் யார் பெரியவர் சொல்லுங்க பார்க்கலாம். சர்ச்சில் யார் பெரியவர்? யார் பெரியவர்? ஏசப்பா. அவர் யார் தெரியுமா? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி அம்புட்டு பெரிய வெறும் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்காரு. இவங்க யார் தெரியுமாடா சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கேன். சத்தம் ஏசப்பா சத்தம் தான் உன் சர்ச்சில் கேட்கணும். பக்கத்தில் சொல்லுங்க, ஏசப்பா சத்தம் தான் உங்க சர்ச்சில் கேட்கணும். சொல்லுங்க. ஏசப்பா சத்தம் கேட்காம ஓன் சத்தம் சர்ச்சில் கேட்டுச்சு. உனக்கு இந்த வருஷத்தில் முடிவு உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு ப்ரொமோஷனல். இந்த உலகத்தை விட்டு அவ்வளவுக்கு போயிட வேண்டிதான், நரகத்துக்கு போயிட வேண்டிதான். நரகத்தில் போனீங்கன்னா 24 வருஷம் சத்தம் தான். அங்கதான் தேள் கொட்டுமே, பாம்பு கடிக்குமே, தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ அம்மா. ஒழுங்கா சவுண்டை குறைக்கிற இந்த வருஷம். பக்கத்தில் சொல்லுங்க, சத்தம் போடக்கூடாது. சொல்லுங்க. பாருங்க, இதெல்லாம் எங்க அம்மா சொல்லி கொடுங்க. இலே அவன் முன்னுக்கு போயிடக்கூடாது. நாங்கள்லாம் பயந்து போய் அப்படியே உட்காந்துருக்கோம். நான் பாருங்க ஆசையா உட்காந்துருக்காங்களே. இப்போ உங்க மூஞ்சிகள்னா பார்த்தா டேவிட் கணேசன் 3 தீர்க்க தரிசனம் சொல்ல போறாராம், 3 ஜோசியம் சொல்ல போறாராம். ஆசையா இருக்கீங்களா இல்லையா? நான் சொல்ற தீர்க்க தரிசனத்துக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை கீழ்ப்படிச்சிட்டீங்கன்னா இன்னையிலிருந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கைதட்டுங்க, கைதட்டுங்க. அல்லேலூயா. நீ வேமா சொல்லுப்பா, அந்த 3 தீர்க்க தரிசனத்தை சொல்லுப்பா, நான் அதை கேட்கறதுக்கு ஆசையா இருக்கேங்கிறவங்க கைதுக்கலே சொல்லுங்க. எல்லாரும் கை தூக்கிட்டீங்க. என்ன செய்ய போறீங்க? இந்த தீர்க்க தரிசனம் கேட்டு என்ன செய்ய போறீங்க? படுத்து உறங்க போறீங்க. என்ன விடுங்க. இப்ப பக்கத்துல ஜோசியக்காரன் வந்துட்டான். கதைக்கு வருவோம். அம்மா முடியும். நான் போய் என்ன தெரியுமா ஜோம் பண்ணிட்டேன், ஏசப்பா அவன் எந்த வீட்டில் என்ன வேணாலும் சொல்லி தொலைகிட்டோம், இந்த வீட்டில் அவன் சொல்லப்பட. ஏன்னா நான் உங்க பிள்ளை இல்லை. நான் உங்க பிள்ளைன்னா என் கூட ஏசப்பா இருக்கார்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அப்போ என் கூட இருக்கார்ல. நீங்க இருக்கிற வீட்டில் அவன் யோசிச்சு சொல்லலாமா? அவன் வாய் இயேசு நாமத்தினால கட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன். காசா பணமா வாயா வலிக்க போகுது. எல்லாம் கை வைத்துங்க, கை வைத்துங்க. எல்லாம் சொல்லுங்க, இயேசு நாமத்தினாலே அவனுடைய வாய்கள் கட்டப்படுவதாக. நிறைய பேர் கிறிஸ்தவங்க பாருங்க, புள்ளி சுனியை வச்சுட்டாங்கிறான், வயிற்றுக்குள்ள மருந்து வச்சுட்டாங்கிறான். எப்படி தீர்க்க சொன்னோம் பாருங்க. அவன் சின்ன கொழுந்தியா இருக்காள, கொழுந்தியா அவன் ஜோத்துல மந்திரம் போட்டு மருந்து கொடுத்துட்டான். வயிறு வலிக்குது. அட உனக்கு அறிவு இருக்கா இல்லையா?
நீ வாய் வழியா சாப்பிட்றேன்னா அது என்ன செஞ்சிடும்? அது எப்படி இந்த மருந்து மட்டும் வயிற்றுக்குள்ள தாங்கும்? உனக்கு அறிய வேண்டாமா? கேளுதே, நான் சொல்றேன், ஒரு ஜெபமா நீர் பயப்படுறவங்க, மந்திரத்துக்கு பயப்படுறவங்க எல்லாம் இங்கே கிடக்குங்க. எல்லாம் கை வைத்து இயேசுவி நாமத்தினாலே அந்த மருந்துகள் என் வீட்டை விட்டு வெளியேறுவதாக, அந்த மாந்திரியங்கள் இயேசுவி நாமத்தினாலே ஒழிக்கப்படுவதாக. நீ ஜெபிச்சிரு. நான் அப்படி ஜெபம் பண்ணிட்டேன். எனக்கு வசனம் தெரியும்ல, நான் சொன்னா ஏசப்பா கேட்பார். 30 வருஷமா பிரசங்கம் பண்றேங்க. ஒரு சர்ச்சில் பாட்டுக்கு ஆட்டத்தை போடுறான். 9 to 9:30 பாட்டு, 9:30 9:45 ஒர்ஷிப், 9:45 11 மணி வரைக்கும் பிரசங்கம் பண்ணலான்னு பாஸ்டர் சொல்லிட்டார். நான் போய் உட்கார்ந்து இருந்தா பாட்டு நடத்துகிற ஒரு அரை மணி நேரத்தில் பாட்டு நடத்தி முடிச்சிட்டார். ஒர்ஷிப் பண்ண ஒரு 9:30 9:45 வரைக்கும் தானே ஒர்ஷிப்பே. 11 மணி வரைக்கும் ஒர்ஷிப் பண்ணார். ஆம்பளை பொம்பளை திங்காதீங்கன்னு ஆடுறான். டண்டனக்குன்னு அண்டி வாசை கலக்கிட்டாங்க. சரி, அவங்க ஆடி தொலைகிறாங்க. நம்மளுக்கு பிரசங்கம் 1 மணி நேரம் இருக்குல்ல நினைச்சா பாஸ்டர் சொல்றாரு, ஆவியானவர் நடத்திட்டாரு, எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா, ஆட்டம் போட்டுட்டோம், நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ணி முடிச்சுடுறேன்னார். இதெல்லாம் நியாயமாங்க? என்னையா ஆராதனை என்ன ஆழ்வியான் நடத்திட்டாருங்கிறான். ஆராதனைங்கிறது என்ன? எல்லாம் கை வைத்துங்க. நல்லவரே சொல்லுங்க, வல்லவரே, வாக்கு மாறாதவரே, பரிசுத்தவரே, அதிசயமானவரே, சொல்லிக்கிட்டே இருங்க. ஓ மகிமை இருந்தவரே, 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தவரே, ஓ நல்ல அல்லேலூயா, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ ஏசுனார் வந்து, என்னை நல்லவர்னு சொல்கிறேன், கொட்டு உதட்டு பிடிச்ச நல்லவர்னு சொல்லுவாராக்கும். அவரையும் உன்னை பாராட்டிக்கிடுவார். இல்லை, 1000 சோத்திர பலி சொன்னால் ஆசீர்வாதம் வரணும் முட்டா போய் சொல்கிறான். அது 1000 சொல்கிறியோ 5 சொல்கிறியோ மந்திரம் கிடையாது. இது மந்திரம் கிடையாது. என்ன செய்யணும்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிக்கணும். கை தட்டுங்களே. அவன் ஆவியான நடத்திட்டாரு, நீ 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ணி முடியுங்கிறான். என்னத்தோ சொல்ல, நான் மேடையில் போய் மயக்க பிடிச்சி நின்னா ஏசப்பா சொல்றாரு, இவங்க ஆராதனைக்கு நான் பிரியப்படலை, இவங்க ஆராதிச்சு என்னை அளவைக்கிறாங்க, என்னை துன்பப்படுத்துறாங்கன்றார். கிறிஸ்தவங்களுக்கு ஒரு திறமை இருக்குங்க, சர்ச்சுக்கு போய் அவரை அளவைக்கிற திறமை. கை தட்டுங்களேன். அப்படி திறமை உள்ள கிறிஸ்தவங்களை கை தட்டுங்களேன். சர்ச்சுக்கு போனால் அவரை சந்தோஷம் இல்லைங்க படுத்தணும். இவங்க முறை உதட்டினாலும் ஆராதிச்சு அவரை அளவைக்கிறாங்க பாருங்க. ஆட்டம் போட்டு ஓங்கிறான். என்னடா பாட்டு இது? எப்படி பெருக்குமான் ஐயா எப்படி வராரு பாருங்க. மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை. இன்னொரு முறை சொல்லுங்க, மனதுருகும் உம்மை. எல்லாம் கை வச்சு சொல்லு. நீர் நல்லவர், சர்வ வல்லவர். சொல்லுங்க, சர்வ வல்லவர், இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. சொல்லுங்க, இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. சும்மா இப்படி பாட வேண்டியதானுங்க, இப்படி பாடணும். இல்லை இவங்க சரி விடுங்க. நான் அந்த சர்ச்சில் ஏசப்பாவை இவங்க ஆராதனையில அனவழிச்சுனா எங்களுக்கு சும்மா விடலாமா? இந்த சர்ச்சில் 2000 பேர் கூட்டியிருக்காங்க. இன்னைக்கு காலையில் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணவன் கைது கூடானே, பொய் சொன்னா செத்து போயிருவீங்கடான்னு சொல்லிட்டேன். ஒரு பையன் தூக்க மாட்டான். இவங்களுக்கு ஆட்டத்தை பாருங்க. பைபிள் வாசிச்சு வீட்டில் ஜெபம் பண்ணலையா, ஆட்டம் பாட்டு அன்னைய டன் பண்ணாங்கன்னு ஆடிக்கிட்டு இருக்கேன். நான் சொன்னேன், என்னத்தை யார் சொன்னங்க, இன்னைக்குலேருந்து ஒரு ரூல் ஃபார்ம் ஆகுது. பக்கத்தில் சொல்லுங்க, இன்னையிலேருந்து ஒரு ரூல் ஃபார்ம் ஆகுது. சொல்லுங்க, ஜெபிக்காம பல்லு விளக்கு போனால் ஏசப்போம் பல்ல உடைச்சு விடுவார். சொல்லுங்க, பின்னாடி எல்லாம் கலவரம் வந்துருச்சு. 2000 பேர் உட்காந்துருக்கான். என்ன பல்லு உடையணும்னு பிரசங்கம் பண்ணுறோம். நான் சொன்னேன், எவனாவது கை நீட்டினா கை எப்படி நின்று அப்படியே நிற்க வேண்டியதான். பீச்சு விடுவார் ஏசப்பா, ஒழுங்கா உருப்பிடுங்கடான்னு சொல்லிவிட்டேன். எல்லாம் அடுத்து இதில் கலவரம் வந்துருச்சு. நான் பிரசவம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு வாலிப பொண்ணு என்ன செஞ்சிருக்கிறா, டேவிட் கென்னசன் துருபதேசியாரு பல்லு உடையணும் பிரசங்கம் பண்ணுறாருன்னு இருக்கான். அவன் எப்படிலாம் பைபிளில் போட்டிருக்காங்கிறா. நான் சொல்கிறேன், டெய்லி பல்லு விளக்கணும்னு பைபிளில் போட்டிருக்கா? உங்கள் பைபிளில் போட்டிருக்கா? அது போடல. அது நீ விளக்குற, அது உனக்கு நல்லது, உன் பக்கத்தில் இருக்கவனுக்கு நல்லது. பல்லு விளக்குனதுனால தான் இவ்வளோ பேர் உன் பக்கத்தில் உட்காந்துருக்கான். இல்லை நாத்தம் எடுத்து அடுத்த இடத்துக்கு போயிருப்பான்.
நீ பல்லு மட்டும் விளக்குறீல்ல, பைபிளில் பல்லு விளக்கக்கூடாதுல்ல. கிறிஸ்தவங்க பாருங்க என்னத்தையா மடத்தனமா அப்படி சொல்லுவாங்க. நான் சொன்னேங்க, காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணாம பல்லு விளக்கு போனேன்னா ஏசப்பா பல்ல உடைச்சுவான்னு சொன்னேன். இந்த வாலி பொண்ணு காலையில் எந்திரிச்சிருக்கிறா, சவுண்டு கேட்டிருக்கு. நாளை காலையில் உனக்கு சவுண்டு கேட்கும். பக்கத்தில் சொல்லுங்க, நாளை காலையில் உனக்கு சவுண்டு கேட்கும். ஒழுங்கா ஒத்த நிமிஷமாவது ஜெபிச்சுட்டு பல்லு விளக்க வேண்டியதானே. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண போதும் போதும். முதல்ல ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணு. எப்போ பாருங்களேன், நான் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுறேன் பாருங்க. மணியை பார்த்துக்கோங்க, மணியை பார்த்துக்கோங்க. ஏசப்பா அந்த நாளை எனக்கு கொடுத்ததற்கு ஆசோத்திரம். அந்த நாள் முழுது என்ன ஆசிர்வதிங்க, என்னை பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் அப்பா ஆத்தா 2 அண்ணன் 2 தம்பி 1 தங்கச்சியை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எது வீட்டில் இருக்கிற மொட்டையும் முக்காய் முனி அண்ணி கருப்பாய் மாரியப்பேன் முரளி கிருஷ்ணன் எல்லாரையும் ரட்சிங்க ஆண்டவரே. என் நண்பர்கள் போத்திராஜ் முரளி பாண்டியன் தருமர் இவங்களை எல்லாம் ரட்சிங்க. என் சொந்த கிராமத்தில் பெரிய எழுப்புல் வரட்டும். எதிரே இருக்கிற சேர்வகர்காண்டி கிராமம், சித்தூர் கிராமம், உன்னிவிட்டி கிராமம், பேக்குளம் கிராமம், கள்ளிக்குடி, மைட்டாமட்டி கிராமங்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டோம். திணறுவெளி வாலிபர் முகாமில் வந்த எல்லா வாலிபர்களும் பெற்றோரும் உருப்படுட்டோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நிறைய நாடுகளில் கலவரம் வந்திருக்குது. எல்லா கலவரத்தை அடக்குங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கை தட்டுங்க. ஒரு நிமிஷம் ஜெபிச்சு தொலைய வேண்டிதானே. பக்கத்தில் சொல்லுங்க, ஒரு நிமிஷம் ஜெபிச்சு தொலைய வேண்டிதானே. வாயில இருக்க முத்தா வந்துருது, உனக்கு என்ன அறிவு இருக்கா? இப்படி சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா நான் திட்ட மாட்டேன்னு சொல்லிவிட்டேன் பாருங்க. ஒரு நிமிஷம் ஜெபிச்சுட்டு நீ போய் பல்லு விளக்க வேண்டியான். அந்த பொண்ணு பாருங்க என்னை திட்டிட்டு பேஸ்ட் பிரசம் எடுத்துட்டு டேவிட் கணேசன் துருபதி எஸ்ஆர் பல்லு உடையணும்னு பிரசம் பண்றாரு அப்படின்னு போனா வலிக்கு விழுந்து 2 பல்லு உடைஞ்சு போச்சு. அவளுக்கு கை தட்டுங்க. இது என்ன அற்புதம்? பல்லு உடையிற அற்புதம். சத்தமா பக்கத்தில் சொல்லு, பல்லு உடையிற அற்புதம் உனக்கு நடக்கணுமா? கேளுங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கார், டேவிட் கணேசியான் திட்டுற ஒழுங்கு அந்த இந்த சாட்சியை சர்ச்சில் சொல்ற. சர்ச்சில் நிறைய பேர் டேவிட் கணேசியான் திட்டியிருக்கான். நீ சாட்சி சொல்ல உன் பல்ல பூரா உடைச்சிருவேன்னு ஏசப்பா சொல்லிட்டாரான். பாவம், கல்யாணம் முடியாத பொண்ணு, கோயம்புத்தூர் பொண்ணு. அவள் 2 பல்லு உடைஞ்சி ஓட்ட பல்லு வச்சுட்டு ஈன்னு வச்சுக்கிட்டு டேவிட் கணேசியான் திட்டினேன், பல்லு விளக்காம நம்ம ஜெபம் பண்ணா பல்லு விளக்கப்பட்ட ஏசப்பா பல்ல உடைச்சிடுவான்னு சொல்லியிருக்கான். அந்த சர்ச்சில் அந்த சாட்சி கேட்ட பூரா உருப்பிட்டான். டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே ஜெபம் பண்ணாமல் பைபிள் வாசிக்காமல் பல்லே விளக்குறது இல்லை. ஒரு நிமிஷம் ஜெபிச்சுட்டு தான் பல் விளக்கே போகிறான். பெரிய எழுப்பில் வந்துச்சு. அந்த சர்ச்சிலேருந்து நிறைய பேர் எனக்கு காணிக்க அனுப்பி விடுறான். கை தட்டுங்களேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொன்ன பல்லையே உடைக்கிறாரு. கேன்சர் வியாதி சுகமாகாதா? உன் வியாதி சுகமாகாதா? நான் சொல்கிறேன், இந்த கூட்டத்தில் வந்து கடைசியாக உங்களுக்காக ஜெபிப்பேன். ஜெபிக்கும் போது என் கூட சேர்ந்து என்ன ஜெபம் பண்ணுறீங்களோ அந்த ஜெபத்திற்கு இன்றைக்கு இப்பொழுதே பதில் தரப்போகிறார். ஒரு பெரிய மாற்றத்தை காண போகிறீர்கள். வேலையிலாருக்கு வேலை கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமண தடைகளை நீக்குவார், கடன் பிரச்சனை நீங்கும், சொந்த வீடு கட்டுவீங்க. அல்லேலூயா. பாருங்க, இப்போ பாருங்க ஜோசிகாரனுக்கு வருவோம். அந்த கதையை விட்டுட்டு எங்கடா ஊர் சுத்திரம் பாருங்க. எல்லாம் இப்போ நான் சொன்னேன், எங்கள் அம்மா சொல்கிறாங்க ஆசையார், நம்ம வாயை கட்டிட்டோம். எல்லாம் என்ன இருக்கு சொல்லுங்க, கை வருத்துங்க. இயேசுவின் நாமத்தினால ஜோசிகாரம் வாய் கட்டப்படுவதாக சொல்லுங்க. அப்படித்தான் பிரசம், அப்படித்தான் ஜெபம். எங்கள் அம்மா அப்படி வாஞ்சியா இருக்கு. நான் சிரிச்சுக்கிட்டேன், போமா போ சரசாத்தா சரஸ்வதி. அவன் சொல்ல மாட்டேன், நம்ம தான் வாயை கட்டிட்டோம்ல அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தா சொல்ல மாட்டான் நினச்சா சொல்லி தொலைஞ்சிட்டாங்க. அவன் என்ன தெரியுமா சொல்லிட்டான், குடுக்குடுப்பு வச்சுக்கிட்டு இங்கே உயிருள்ள சாமி இருக்குது, இங்கே உயிருள்ள சாமி இருக்குது, இங்கே உயிருள்ள சாமி, நான் இங்கே இருக்க முடியாது, நான் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடிய போயிட்டான். கை தட்டுங்களேன். அவன் என்ன சொல்கிறான், அந்த வீட்டுக்குள்ளே உயிருள்ள சாமி இருக்குதான். நான் சொல்கிறேன், இப்போ யாரெல்லாம் கை விருத்தி ஏசப்பா வீட்டுக்கு கூப்பிட்டீங்க, கை காமிங்க, கை காமிங்க. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணீங்களா? இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு ஏசப்பா வரப்போகிறார். கை தட்டுங்க. இருள் வராது, பில்லு சுனியம் பலிக்காது, உனக்கு வியாதி, உனக்கு உன் வியாதியை சுகப்படுத்துவார். அற்புதம் செய்கிற வீட்டுக்கு, உன் வீட்டுக்கு அற்புதம் செய்கிற ஏசப்பா உன் வீட்டுக்கு வரப்போகிறார். வாலிப தம்பிகளை தங்கச்சிகளை, நீ பரீட்சையில் ஃபெயில் ஆகுறியா, அரியர் நிறைய வச்சிருக்கியா, இந்த வருஷத்தில் ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து டெய்லி பைபிள் வாசி ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய எக்ஸாம் எழுது, எல்லா தோல்விகள் இருந்து நீ ஜெயிக்க போகிறாய். கைதட்டுங்க, கைதட்டுங்க. பாருங்க, அன்னையிலேருந்து நான் உருப்பிட்டேங்க. அன்னையிலேருந்து உருப்பிட்டேன், உருவாங்கிட்டேன், உப்பா மாறிட்டேன். எம்பிட்டு பேர் பாருங்க, வெளிநாடுகளுக்காக போகிறோம் பாருங்க. என்னை போய் இந்த லூசு பையில் பிரசங்கமே பண்ண தெரியும், என்னை போய் பிரசங்கம் பண்ண கூப்பிடுறான், சோறு போடுறான், என்னை உப்பா பயன்படுத்துறாரு. இந்த கை வச்ச பிசாசு ஓடுதுங்க.
இந்த கை வச்சா காது கேட்காதவன் காது கேட்குதுங்க. இந்த கை வச்சா கேன்சர் வியாதி சுகமாகுதுங்க. நான் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுறேன். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறார். நான் சொல்றேன், இந்த செய்தியானது 3 தீர்க்க தரிசனம் சொல்ல போறேன் உங்களுக்கு. ஏசப்பா சொல்லிவிட்டது. 3 விதமான கூட்டத்தார்கள் இங்க இருக்கிறீர்கள் பாருங்க. முதல் கூட்டம் ஏசப்பா எனக்கு சொன்னாரு, இந்த கூட்டத்தில் இருக்கிற முதல் கூட்டம் என்ன தெரியுமா? கேள்வி கேட்கிற கூட்டம். பக்கத்தில் நீ தான் அந்த கேள்வி கேட்கிற ஆளான்னு கேளுங்க. என்ன கேள்வி கேட்கிற? எப்படா பிரசங்கத்தை முடிப்பான்? இவங்க என்வி போடுவாங்களா? சிக்கனா, மட்டனா, பிரியாணியா, சோத்து, சாம்பார் சோத்தை கொடுக்க போறாங்களா? எனக்கு இட்லியை பார்த்தாலே மாத்திரை போல இருக்கும். இவ்வளவு பெரிய மாத்திரையை கொடுத்து அனுப்ப போறாங்களா? கேள்வியா? ஐயோ, என்னுடைய தோல்விகள் விடுதலை கிடைச்சிருமா? என் வியாதி இன்னைக்கு சுகமாகுமா? அந்த பாவ பழக்கத்தில் எங்க விடுதலை கிடைக்குமா? எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம அந்தரங்கத்திலே ஒரு பாவம் செய்கிறேனே, அந்த பாவத்திலிருந்து இயேசு விடுதலை கொடுப்பாரா? என் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படுமா? ஆண்டவர் எனக்கு சொன்னார், 100கணக்கான கேள்விகளோடு ஒரு கூட்டத்தார்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். பைபிள்ல கேள்வி கேட்ட ஒரு நபர் டேவிட் கணேச பைபிளே திறக்கலன்னு என்னை அந்தி கிறிஸ்துன்னு சொல்லிடுறாங்க நிறைய பேர். அதனாலயாவது ஒரு பைபிள் வசனத்தை வாசிக்க வேண்டி இருக்குது பாருங்க. எல்லாம் எடுத்துக்கோங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். 13ஆம் வசனம் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? இப்போ நான் வாசிக்க தொடங்கும் போது எல்லாரும் சத்தமிட்டு வாசிக்கணும், சத்தமாக வாசிக்கணும் என் கூட சேர்ந்து. எல்லாம் எடுத்துக்கோங்க. பக்கம் எத்தனை? 309வது பக்கம். பழைய ஏற்பாட்டில் 309வது பக்கம். நான் பேசுகிற இந்த செய்தியை, இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கணும். பேனை வச்சிருந்தா அப்படி அண்டர்லைன் பண்ணிக்கணும். டேவிட் கணேசன் முதல் ஜோசி என்ன சொன்னார்? இந்த வசனத்தில் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் மூலியமா ஏசப்பா தீர்க்க தரிசனமா கணேசனை கொண்டு பேசினார்னு சொல்லணும். சரிதானா? எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? வாசிக்கலாமா? அப்பொழுது கிதியோன் அவனை நோக்கி, எங்க சத்தமிடு, என்ன இருக்கு, எங்க என்ன சத்தமா? எல்லாம் எடுத்துட்டியா? சத்தமா நான் வாசிக்க சத்தமா வாசிக்கணும். சொல்லுங்க. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். எப்படி கேள்வி பாருங்க. ஒத்த வசனத்தில் நாங்கள் கேள்விப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இந்த உபத்திரவங்கள் எல்லாம் ஏன் நேரிடுவானேன்? எப்படி கேள்வி பாருங்க. நான் சொன்னேன், எனக்கு ஏசப்பா சொன்னார், இந்த கூட்டத்தில் கேள்வி கேட்கிற அநேகர் இங்கு வந்திருக்கிறார்கள். கேள்வியோடு வந்திருக்க. நான் சொல்றேங்க, உடைய எல்லா கேள்விகளுக்கும் ஆண்டவர் பதிலாக இருக்கிறார். அப்படிப்பட்ட கேள்வி கேட்கிற அந்த கிதியோனுக்கு ஆண்டவர் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? 14ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு புறப்பட்டு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அன்பு சகோதரனே, எத்தனையோ கவலையோடு, அவமானத்தோடு, நிந்தையோடு, குறைச்சலோடு, தோல்விகளோடு, கேள்வியோடு இங்கு வந்திருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை வீட்டிற்கு அனுப்பும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, புறப்பட்டு போ. ஆண்டவர் சொல்லாரு, இந்த மீட்டிங் முடிஞ்சு நீ புறப்பட்டு போகும்போது இந்த பலத்தோடு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு புறப்பட்டு போ, உன்னை அனுப்ப போகிறவர் நான் அல்லவா? கைதட்டுங்க. எக்ஸாம் தோல்வி போன, இது வரைக்கும் தோல்வி அடைஞ்சிரு, இனி ஜேசப்பாவோட எக்ஸாம் எழுத போ. 100க்கு அதிபதினு ஒருத்தன் வர்றான், வேலைக்காரனுக்காக ஏசப்பாட்ட வர்றான். ஆண்டவர் சொல்ற, நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படி அவன் சுகமடைவான்னு சொல்றாரு. இங்க இருக்கிற இந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணி நீங்க எல்லாம் என்ன கஷ்டத்தோடு வந்தீங்களோ, நான் சொல்றேன், கடைசி ஜெபம் பண்ணி ஏசப்பா உங்க கூட வரப்போகிறார். உங்கள் விசுவாசத்தின்படி நீங்கள் குறைவுகளை நிறைவாக மாற்ற போகிறார். வியாதியோடு இங்க இருக்கீங்களா? கேன்சர் கட்டி இருக்குதா? இருதய வியாதியா? ஐயோ முதுகு வலிக்குது, ஐயோ நாக்கில் எனக்கு ஒரு புண்ணு இருக்குது, அது கேன்சர்னு டாக்டர் சொல்றாரு. இப்படிப்பட்ட வியாதியோடு இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனை, சகோதரியை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, உன் வியாதியை நான் சுகமாக்குவேன், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? நாங்க கேள்விப்பட்ட இந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே? நான் நினைக்கிறேங்க, நான் பைபிள்லங்க ஒரு வசனத்தை வாசித்தேன்னா அப்படியே நான் நம்புவேங்க. பர்த்திமேயுன்னு ஒருத்தன் கூட இருக்கிறாங்க. எனக்கு இப்படிப்பட்ட சின்ன கேரக்டர் கூட நான் போட்டி போடுவேங்க. தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உனக்கு வசனம் தெரியாது,
அந்நிய பாஷை பேச தெரியாது, பாடெல்லாம் பாட்டு தெரியாது, அவனுக்கு போதகர்கள் கிடையாது, தெருக்காரன், தெரு விசுவாசி. அங்கு தெருவில் இருந்து இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறான், இயேசு செய்த எத்தனை அற்புதங்களையும் கேள்விப்படுகிறான். அவன் மனசுக்குள்ள நம்பிக்கை வளர்ந்துகிட்டே இருக்கு, கேள்விப்பட அந்த இயேசு எப்பாவது எங்க வீட்டுக்கு வருவாரா, எங்க தெருவுக்கு வருவாரா, நான் அவரை நோக்கி கூப்பிட போகிறேன், அற்புதத்தை கேட்க. அதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருகிறது. அந்த தருணத்தை அவன் பயன்படுத்திக் கொண்டு இயேசுவை இரக்கம் செய்யும் என்று ஜெபம் பண்ணுகிறான். அநேகர் அவனை அதட்டுகிறார்கள். அன்பு வாலிபர் தம்பி தங்கச்சி, இன்றைக்கு வாலிபர் கூட்டத்துக்கு வந்திருக்கிற உன்னை நிறைய பேர் ஏண்டா அந்த கூட்டத்துக்கு போன, ஏன் கிறிஸ்தவனை வையலாம் திட்டலாம், நீ பின்வாங்கிறாதே, இது உனக்கு ஒரு தருணம், இயேசுவை இறங்கும் என்று நீ ஜெபித்து பார். என் ஆண்டவர் சொல்ல, உனக்கு என்ன வேண்டும்னு இயேசு கேட்கிறாருங்க. நான் பார்வையடைய வேண்டும் என்று சொன்ன உடனே பிறவி குருடனுடைய கண்களை ஆண்டவர் திறக்கிற ஆண்டவர் ஐயா. கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண. அன்பு சகோதரனே சகோதரியை, கேள்வியோடு வந்திருக்கிற ஐயா, உன் பிரச்சனை நிமித்தமாக, நெருக்கத்தின் நிமித்தம், அவமானம், இந்த நிமித்தமாக இன்றைக்கு உன் கேள்விக்கு பதிலாக இயேசு இருக்கிறார். இரண்டாவது கூட்டத்தார்களை குறித்து சொல்ல போகிறோம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 25வது வசனம், 159வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் பின்பகுதியில். எல்லாம் எடுத்துக்கோங்க, என் கூட சேர்ந்து வாசிக்கிறீங்களா? சீக்கிரம் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்க போகிறேன். எல்லாம் வாசிங்க. நான் வாசிக்க தொடங்கினே எல்லாரும் சத்தமிட்டு வாசிக்கணும். பென்சில் பேனா வச்சுருந்தேன்னா அந்த கோடிட்டுக்கோங்க. இந்த தேதியை குறிச்சுக்கோங்க. கணேசன் மூலிமா ஏசப்பா பேசுனாங்கிற கணேசன் கூட பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஏசப்பா பேசுனான்னு எழுதிக்கோங்க. நான் பாருங்க என் பைபிளில் எப்படி கீச்சு வச்சிருக்கிறேன்னு பாருங்க. பைபிள் வாசிக்கும் போது நோட்டு வச்சிருப்பேன், ஒரு கெச்சு பென்சில் வச்சிருப்பேன், நிறைய கலராக வச்சிருப்பேன். வாய் விட்டு சத்தமாக பைபிள் வாசிக்கணும். நீங்கள் வாசிக்கிற உங்கள் காது கேட்கணும், அது நல்லது. பைபிளை சத்தமிட்டு வாசிக்கிறவங்க யாருனாலும் சரி, பைபிள் வாசிக்கும் போது உங்கள் வியாதி சுகமாயிரும். அல்லேலூயா, அற்புதம் செய்வாருங்க. நான் ஒரு கிராமத்தில் விபிஎஸ் எடுக்க போனேன். விபிஎஸ்னா என்ன, ஒரு பாட்டு, ஒரு கதை, ஒரு மனப்பாட வசனம் சொல்லணும். அந்த கிராமத்தில் 110 பிள்ளைகள் வந்துட்டாங்க. 110 பிள்ளைகளுக்குன்னா 5 டீச்சர், ஒரு டைரக்டர். நான் தான் டீச்சர், நான் தான் டைரக்டர். சோறே கிடைக்காது, பசியோடு மீட்டிங் விபிஎஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு பாட்டு வசனம் சொல்லி கொடுத்துட்டேன், ஒரு கதை சொல்ல ட்ரை பண்ணால் ஒரு குட்டி பையன் எந்திரிச்சு டான்ஸ் ஆடுறான், டண்டனாக்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கான். நான் இப்போ பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு ஊழியக்காரர் அங்கே டான்ஸ் ஆட்டார். நீங்கள் டான்ஸை பார்ப்பீங்களா, பிரசங்கம் பண்ணுற என்ன பார்ப்பீங்களா? நரகம்தான். எல்லாத்துக்கும் டான்ஸ் ஆடுறவனுக்கு நரகம்தான், டான்ஸ் ஆடுறத பார்க்குற எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் நரகம்தான். பாருங்க, எனக்கு எவனுமே என் பிரசங்கத்தை கவனிக்க மாட்டேன். அந்த கிராமத்து பசங்க 110 பசங்க, நான் ஒரு யோசனை பண்ணி சொல்லி கொடுத்த மனப்பாட வசனத்தை சொல்ல வேண்டிதான். சொல்ல தெரியலாட்டா அவனை பக்கத்தில் தண்டனை கொடுத்து பக்கத்தில் வச்சு முடியை பிடிச்சிக்கிற வேண்டியதான், மண்டியை பிடிச்சிக்கிற வேண்டியதான். அப்படி நினச்சிட்டு ஒரு 4 பேர்கிட்ட வசனம் சொல்ல சொன்னேன். அவன் திக்கி சொன்னான். 4 சின்ன பேர் 5ஆவதே வேண்ட வசனம் சொல்ல சொன்னான். அவன் சொல்கிறான், அவன் சொல்ல தெரியல, திக்கி பேசுறான். இங்கே பக்கத்தில் வாட படுவார் ராஸ்கல், இங்கே வாட வசனம் சொல்கிறான். என்ன ஆட்ட வேண்டி இருக்குது மட சொல்ற வசனம் சொல்ல தெரியல, திக்கிறான், அடிக்கிறதுக்கு கையை ஓங்கணுங்க. வசனத்தை சொல்லி முடிச்சுட்டான். நான் ரொம்ப ஏழைய ஆட்டம் போட்டாலும் வசனம் நல்லா சொல்றாடா, பசிக்குதுடா, ஆடாதுடா, உட்காரன்னு அவன் தலையை முடியும் பிடிச்சிக்கிட்டேங்க. எல்லாரும் மீட்டிங் முடிஞ்சு விபிஎஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டான். இவனும் வீட்டுக்கு போயிட்டான். இவன் வீட்டுக்கு போனவன் அம்மாவை கூப்பிட்டு வரான். அம்மா இவ்வளோ வண்டி இருக்கான், யானை போலே இருக்கான். அப்படி வர்றாங்க பாரு. அங்கே வந்துட்டு இருக்கேன் தெரிஞ்சிருச்சு, இன்னைக்கு இந்த அம்மா கையில் அடி வாங்க போறோன்னு கண்ணத்தில் அந்த அடையும் பார்த்துக்கிட்டேன். உங்களை பார்த்தாலே எத்தனை பேரையும் அடிக்க போறேன்னு இல்லை. இந்த மீசக்கார் வேறு இருக்கிறாரு. ஏழை 8 மணிக்கு முடிக்கிறேன்ட்டு 8 ஆச்சாடா முடிக்க மாட்டேடா, வாய அடிப்பேலே அப்படி சொல்றீங்களா? பயமா இருக்குங்க. நானும் கை காலம் நொடிங்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த அம்மா ஆனா சொன்னீங்க அப்படி அரட்டுறாங்க. நான் சொன்னேன், ஏமா அப்படி சண்டைக்கு வர்றீங்க, உங்க பையனை கையதாம உடனே அடிக்கவில்லை, ஊர்க்காரங்கிட்ட கேட்டு பாருங்கன்னா அந்த அம்மா சொல்றாங்க, என் பையன் பிறந்திலிருந்து பேச மாட்டாத ஊமையினா இருந்தான், நீ என்னமோ வசனத்தை சொல்ல சொன்னியா, ஊமையும் பேச ஆரம்பிட்டான்னு சொல்றாங்க. நான் சொல்றேங்க, அன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன், வல்லமை வசனத்தில் உயிர் இருக்குது. அந்த வசனத்தில் இருக்கிற வல்லமை நாவின் கட்டுக்களை அவிழ்க்க முடியுமானால் உன் வியாதிகளை சுகமாக்க முடியும். இந்த செய்தி கேட்கிற உங்களுடைய நடக்க முடியாத கால்களை நடக்க வைக்க முடியும், படுத்த படுக்கை மாற்ற முடியும் ஐயா. அதனாலதான் வசனத்தை வாய் விட்டு வாசிக்கணும். வாசிக்கலாமா? 2வது ஜோசியத்தை வாசிக்கலாமா? யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 25வது வசனம். மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடைய சொன்னார்கள். அதற்கு அவன்
என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலை போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றாள். முதல்ல கேள்வி கேட்கிற கூட்டம் ஜோசியம் சொல்லிட்டேன். இரண்டாவது ஜோசியனா மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன், நம்ப மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், ஊழியம் செய்ய மாட்டேன். மாட்டேன்னா போய் தொலை. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஏசப்பா சொன்னார், இவங்க பூரா எது சொன்னாலும் மாட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன், உடம்புள்ள நாகமான குஷ்ணரோகிக்கு போய் 7 தடவை முங்கனான கோவம் வருது பாருங்க. தமிழ்நாட்டு கிறிஸ்தவன் கை தட்டுங்க, எல்லாம் கை தட்டுங்க. தமிழ்நாட்டு கிறிஸ்தவனுக்கு அவன் அப்படி தடவி கொடுத்து தலையில கை வச்சு பிசாசு விரட்டணும். 4 தீர்க்கதரிசனத்தை கண்டமானிக்கு சொன்னா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எதுவும் சொல்லக்கூடாது பார்த்துக்கோ. டேவிட் கணேசா நரகன் சொன்னா பிடிக்காது. நீ உருப்பிட்டேன்னா பரலவும் போவ, உருப்பிடாட்ட எங்க போவ? எங்க போவ? நரகன் தான். இவன் சொல்றான், குஷ்ணரோகிட்ட சொல்றான் 7 தடவை முங்குணுங்கிறான். நான் இங்க வந்திருக்கிற புதுசா வந்தவங்க நான் சொல்றேன், இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்துட்டீங்களே, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சர்ச்சில் எந்த போதகர்னாலும் சரி எங்கனாலும் தொடர்ந்து 7 முறை சர்ச்சுக்கு போய் பாருங்க. 7வது முறை நீங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது உங்கள் வியாதி சுகமாயிரும், உங்கள் குறைகள் நிறைவாக மாறிடும், உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படுறோம், பிள்ளை உருட்டுருவாங்க. கை தட்டுங்க. மாட்டேன், மாட்டேன். ஏசப்பா சொன்னாரு, நான் எத்தனையோ நாளாக இவன்ட்டு பேசிக்கிட்டே இருக்கேன். மற்ற சீசர்கள் எல்லாம் என்னை பார்த்து நம்பிட்டாங்க. இந்த மடையன் இருக்கானே, தோமா மடையன், யாரு? உங்களை சொல்லலைங்க, தோமாவை சொல்றேன். மாட்டேன் மாட்டேன், நோ, சர்ச்சுக்கு போக மாட்டேன். அடுத்த வருஷம் டேவிட் கணேசன் பிரசங்கம் பண்ணா நான் போக மாட்டேன். நான் சொல்றேன், பெற்றோர்கள் சொல்றேன், இப்போ பொங்கல் லீவில் 3 நாள் மீட்டிங் வச்சுக்கிறோம். இன்னைக்கு சாயங்காலம் ஆரம்பிச்சா நாளைக்கு முதல் முழு நாள், நாளை கழிச்சு மத்தியானம் 1:45 நாள் தான். உன் பிள்ளை உருப்படம்னு அனுப்பி விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். அவனை பரிசுத்தாவுடைய அபிஷேகம் வர வைக்கிறேன், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வைக்கிறேன். அவனுடைய வாழ்க்கையை உன் கண்கள் ஆச்சரியப்படும்படி மாற்றத்தை உன் பிள்ளைகளுக்கு தருவா. மாட்டேன். எல்லாம் தமிழ்நாட்டு கிறிஸ்தவன் எல்லாம் கிராமத்திற்கு செல்ல மாட்டேன். எல்லாம் கை வைத்துங்க, எல்லாம் சொல்லுங்க, நாங்கள் கிராம ஊழியத்தை செய்ய மாட்டோம் சொல்லுங்க. அப்படிதான் சொல்றான். சர்ச்சுக்கு போவோம், கறி மீனும் சாப்பிட்டு, முட்டையும் சாப்பிட்டு, பிரியாணி சாப்பிட்டு துணுட்டு தூங்குவோம். மாட்டோம், ஊழியம் செய்ய மாட்டோம். நாங்களும் ஊழியம் செய்ய மாட்டோம், ஊழியம் செய்யறவங்களை விடவும் மாட்டோம். என்னங்க இது? ஆண்டவர் சொன்னார் மாட்டேங்கிற ஒரு பெரிய தோமா கூட்டம் எங்க இருக்கு பக்கத்தில். கேளுங்க, நீதான் அந்த தோமாவோ? கேளுங்க. எனக்கு சொல்றேன், ஆண்டவர் தோமாவை தேடி வந்த ஆண்டவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவர் சோத்திரம் பண்ணுங்க. தோமாவோடு பேசியிருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு சொன்னாரு, அவிசுவாசியாம இராமல் விசுவாசியாரு சொல்லுங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு என்னங்க வேணும்? உங்களுக்கு என்னங்க ஆசை? அந்த ஆசையை ஆண்டவர் நிறைவேற்றுவார். பேதுரு ஆசைப்படுறான், கடல் மீது நடக்கணும்னு ஆசைப்படுறான். ஆண்டவர் நிறைவேற்றினாரா இல்லையா? நான் சொல்றேன், எல்லாம் கை வைத்துங்க, எல்லாம் கை வைத்து நான் சொல்ற ஜெபத்தை அப்படியே சொல்லுங்க. ஏசப்பா, சத்தமா சொல்லுங்க, நான் சாங்கிறதுக்குள்ள 100 கிராமத்தில் சர்ச்சு கட்டி கொடுத்துட்டு சாகணும். என்ன ஆசீர்வதிங்க. ஆமென். கை தட்டுங்க. ஜெபிக்க மாட்டோம். எனக்கு ஆண்டவர் சொல்ல, விசுவாசியா இரு, அவிசுவாசியா இராத. அங்கு தோமாட்ட அடுத்து பின்னாடி சொல்றாரு, வீட்டில் போய் தியானிச்சு பாருங்க. வீட்டில் வச்சு விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவன். எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, தோமாவால இங்க மாட்டோம் பாஸ்ட் என்ன சொன்னாலும் மாட்டோங்கிறது, என்ன பிரசங்கத்துக்கு கீழ்ப்படிய மாட்டோங்கிறது, ஜெபிக்க மாட்டோம், பைபிள் வாசிக்க மாட்டோங்கிறது. நான் சொல்றேன், விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கைகளை தட்டிங்க, கைகளை தட்டுங்க. எல்லாம் எழுந்து நில்லுங்க. அப்பா எல்லாம் எழுந்து நில்லுங்க. கணேசா, ஒரு 2 தான் சொல்லியிருக்கேன், 3வது ஜோசியம் சொல்லலையே. சொல்லவா வேண்டாமா? உங்களை பார்த்தா முறைக்கிறாப்புலே இருக்குங்க. 3வது தீர்க்க தரிசனம் சொல்லவா வேண்டாமா? முதல் தீர்க்க தரிசனம் என்ன சொன்னார்? ஜோசியம் என்ன சொன்னார் சொல்லுங்க? கேள்வி கேட்கிறது, கேள்வி கேட்கிறது. பூரா மண்டைகள்லாம் பார்த்தா கேள்வியாக தான் இருக்குது, 100 கணக்கான கேள்வி. நான் சொல்கிறேன், ஒரு கிறிஸ்தவனுக்குங்க கேள்வியே இருக்கக்கூடாதுங்க. எப்போ ஏசப்பா பிள்ளையா நீ மாறிட்டீங்களோ கேள்வி கேட்காத. எல்லா உன் கேள்விக்கும் பதில் ஏசுங்கிற பதில் தான். கை தட்டுங்களேன், கை தட்டுங்களேன், கை தட்டுங்களேன்.
அல்லேலூயா. அடுத்து மாற்றோம், நோ இல்லை. விசுவாசிக்க மாட்டோம், நம்ப மாட்டோம் இல்லைங்க. மூன்றாவது எல்லாம் பைபிளை எடுங்க, பைபிளை கையில் எடுங்க, சத்தமாக வாசிக்க போகிறோம். அவ்வளோதான், முடிய போகுது. அவ்வளோ 5 மினிட்ஸில் முடிச்சிடும். எந்திரிச்சு நின்று பாருங்க. 21 அதிகாரம் 3வது வசனம். 3வது கூட்டத்தார்கள் என் கூட சேர்ந்து வாசிக்கலாமா? சீமோன் பேதுரு மற்றவளை நோக்கி, வாசிங்க, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்மோடு கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் இறங்கினார்கள். அந்த ராத்திரியில் அவர்கள், எனக்கு ஏசப்பா சொன்னார், போகிறோம், ஏசப்பா விட்டு போகிறோம். இளையகுமாரன் சொல்றான், உம்மோட இருக்க முடியாது, நோ, பிடிக்கல, நல்லா இருக்குது, மணி அடிச்சா சாப்பிட்றது எனக்கு பிடிக்கல, அவன் நான் போறேன்னு போயிட்டான். போய் எங்க போனா, பண்ணி மேய்க்க போயிட்டான். பக்கத்தில் கேளு, நீ எதுவும் பண்ணி மேய்க்க போறியான்னு கேளு. பக்கத்தில் கேட்காதவனுக்கெல்லாம் நரகம் தான். 2 பக்கம் கேளு, எதுவும் பண்ணி மேய்க்க போறியா கேளு. பண்ணி மேய்க்க போறியா? நான் போகிறேன். போ, மீன் பிடிக்க போகிறேன். அங்க போட்டிருக்குது, ஏசப்பா இல்லாம இந்த வீட்டை விட்டு, இந்த காலை விட்டு நீ போனேன்னா, நீ என்ன ராம் முழுவதும் பிரயாசப்பட்டாலும் மாசந்தோறும் இந்த 2026ஆம் வருஷம் ஃபுல்லா நீ பிரயாசப்பட்டு பாரு, ஒன்றும் நடக்காது. பக்கத்தில் ஒன்றும் நடக்காது. சொல்லுங்க, போகிறேன் என்று ஏசப்பா விட்டு, ஏசப்படை வார்த்தை விட்டு, நன்றி இல்லாத ஆண்டவர் அற்புதத்தை மறந்து, நான் சொல்றேன், இந்த கூட்டத்தில் இருக்கிற உன்னோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் உனக்கு செய்த அற்புதத்தெல்லாம் மறந்து நீ போகிற. உன்னை சந்திக்கும்படி இயேசு இந்த அறைக்கு வந்திருக்கிறார். கைகளை தட்டுங்க, கை தட்டுங்க. மறுதலித்து போகிறேன் என்று சொல்ல அந்த பேதுருவை தேடி ஆண்டவர் வருகிறார். ஐயா, ஆண்டவர் ஆலோசனை சொல்லுகிறார். உன் வலையை வலது பக்கமா போடப்பா. அங்க என்ன இருக்கு தெரியுமா? ராமுழுதும் பிரயாசப்பட்டு ஒண்ணு கூட கிடைக்கலங்க. இப்ப ஆண்டவருடைய வார்த்தையின்படி போடுகிறான். வலை கிளியத்தக்கதாக அற்புதம் நடக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு சொல்றாரு, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு, இன்றைக்கு ஆண்டவர் பேசின வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நீங்க புறப்பட்டு போங்க, எல்லாமே வெற்றி கொடுக்க போகிறார். 3 தீர்க்க தரிசனம் நான் சொன்னேங்க. அந்த 3 தீர்க்க தரிசனம் எனக்கு உரியதுங்க. எனக்கு வியாதி வந்தப்ப, ஏண்டவரே எனக்கு வியாதி, என்னை விட தப்பு செய்கிறவங்க எல்லாம் நல்லதாக இருக்காங்கன்னு சொன்னேன், கேள்வி கேட்டேன். ஆனாலும் ஜெபம் பண்ணேன். ஏசப்பா சுகம் கொடுத்தாருங்க. சுகம் கொடுத்து, எல்லாம் கவனிங்க, எல்லாம் 5 மினிட்ஸில் முடிச்சிடும். எல்லாம் கவனிங்க. ஏசப்பாவனா தோமா போல சந்தேகப்பட்டான். தோமா நன்றி இல்லாதவனா சந்தேகப்பட்டால, நானும் சந்தேகப்பட்டு மறுதலிச்சிட்டேங்க. நிறைய சாமிகளை கும்பிட்டோம், 10ஓட 11 சாமி கும்பிட்டோம். எந்த சாமி நம்மளை குணமாகுச்சுன்னு சொல்லி ஏசப்பா மறுதலிச்சிட்டேங்க. நன்றி இல்லாத கிறிஸ்தவனா மாறிட்டேன். அன்பு சகோதரனே, சகோதரி, இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன 2வது கூட்டத்தார்கள் நீயும் இருக்கிறாயோ? நன்றி மறந்த கிறிஸ்தவனாக, நன்றி மறந்த தோமாவாக இருக்கிறாயோ? இந்திய தேசத்தில் ஏன் எழுப்புதல் இல்லை? சபைகள் நன்றி மறந்து விட்டது. ஊழியக்காரர்கள் நன்றி மறந்த ஊழியக்காரர்கள். கிராம ஊழியத்துக்கு போங்கன்னா யாருங்க போறா? போவே இல்லைங்க. கிராமங்கள் பாழாய் போயிருச்சே. தோமா சந்தேகப்படுகிறான். நான் சந்தேகப்பட்டு இயேசுவை மறுதலித்தேன். மறுபடியும் சீரச்சாராயம் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஆனா என்ன தேடி ஏசப்பா என் கிராமத்துக்கு வந்தாருங்க. ஒரு பாலடைஞ்ச கட்டடத்தில் தூங்குற பழக்கம். தூங்கி எந்திரிச்சு வீட்டிற்கு போகணுன்னு ஆயத்தத்தோடு இருந்தபோது பூட்டின் அறைக்குள்ள ஏசப்பா வந்தாருங்க. நான் அவரை பார்க்கும்போது இயேசுன்னு எனக்கு தெரியாதுங்க. வெண்ணாடி அணிந்தவராய் அழுது கொண்டே இருந்தார். அழுகும்போது தன் பாரங்களை சொல்லி சொல்லி அழுகிறார். அவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? நல்ல கவனிங்க. நானே தேவன், என்னை தவிர வேற தேவர்கள் இல்லை. நான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறாய். என்னால் படிக்கப்பட்ட என் ஜனங்கள் இவளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டான்னு சொல்லி அழுதாருங்க. அவர் அழுகிறது பார்த்து என்ன அறியாமல் நானும் அழ ஆரம்பித்தேன். என் அழுகிற சத்தம் பக்கத்தில் உள்ள ஒரு அம்மாவை கேட்டு அவங்க கதவை தொட்டும் போது அழுதுகிட்டு இருக்கேன்னு தெரியும். பார்த்தா அந்த மனுஷரை காணல, இயேசுவை காணல, இயேசும் தெரியாது, காணல.
என் மனசில் யார் அவர் என்று ஒரு கேள்வி கேட்டேன். என் கேள்விக்கு பதிலே இல்லை. பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன். பஸ் ஸ்டாண்டில் அழுகிற சத்தம் கேட்குதுங்க. பஸ்ஸில் டிராவல் பண்ண அழுகிற சத்தம் கேட்குதுங்க. கல்யாண வீட்டுக்கு போனால் அழுகிற சத்தம் கேட்குதுங்க. கருமாதி வீட்டுக்கு போனால் அழுகிற சத்தம் கேட்குதுங்க. யாரோ ஒருவர் அழுகிறார், யார் என்று தெரியவில்லை என்று கேள்வியோடு இருந்தபோது ஒரு நாள் ஒரு கிறிஸ்தவ நண்பரிடத்தில் விசாரித்த போது அவர் சொன்னார், உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக ஒருவர் அழுகிறார் என்றால் அவர் ஒரு மனிதர் அல்ல, அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மறுதலித்த தோமாவை சந்தித்து தம்மை வெளிப்படுத்தினது போல இந்த கணேசனை சந்திக்க கற்பையா சரஸ்வதி மயம் கணேசனை பார்க்க ஏசப்பா என்ன தேடி வந்தாருங்க. நான் 30 வருஷமா ஊழியம் செய்கிறேங்க. நிறைய ஞானம் எல்லாம் இல்லைங்க. எனக்கு இருக்கிற கொஞ்சம் ஞானம், கொஞ்சம் பலம் இதையும் ஒன்று சொல்ல, உனக்கு இருக்கிற இந்த பலம். அன்பு சகோதரியே, இந்த கணேசன் ஊழியம் செஞ்சு எவ்வளோ பெரிய எழுப்புதல் இருக்குதுங்க. என்கிட்ட இருக்கிற எல்லா ஊழியர்களும் பாருங்க. இங்கே ஒரு அருண் ரூபி, இவங்க தான் திருநெல்வேலி வந்திருக்கிறாங்க. வாப்பா அங்கே பக்கத்தில் வாப்பா பாரு. இந்த தம்பின்னா கேன்சர் வியாதி வந்து மெட்ராஸ் சென்ட்ரில் அவன் அம்மா இனிமேல் செத்து போயிடுவான், செத்தானா இவனை எங்கே போய் பதைக்க, எனக்கு அப்படின்னா வசதி இல்லை, வாய்ப்பு இல்லைன்னு அங்கேயும் விட்டுட்டு வந்துட்டாங்க. சாகர நிலைமையில், மரண தருவாயில் ஏசப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணதுனால கேன்சர் வியாதியில் சாக கடந்த இவனை ஆண்டவர் தொட்டார். கைகளை தட்டுங்க, கை தட்டுங்க. இன்றைக்கு அநேக வருடங்களாக திருமணமாகி ஆண்டோடைய ஊழியர் அவன் தான் திருநெல்வேலியில் வந்திருக்கிறான். திருநெல்வேலி மாவட்டம் உள்ள கிராமமாக சந்திக்க போகிறான். நீங்க இவனோடு கூட இணைந்து கொள்ளலாம். நான் சொல்றேன், மறுதலித்து தோமாவை சந்திக்க போனது போல பேதுருங்க ஏசப்பாவும் வேண்டான்னு மீன் பிடிக்க போயிட்டாங்க. ஐயா, இங்க இருக்கிற நீங்க எல்லாம் கொஞ்சம் ஆதி என்று விட்டுட்டீங்களாங்க, நன்றி இல்லையாங்க? எவ்வளவு கிறிஸ்தவங்க இருக்கிறீங்க, நன்றி இல்லையாங்க? வாங்களேன். மறுதலித்த தோமாட்ட ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிற கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறாருங்க. என் மீது அன்பா இருக்கிறாயா? அன்பு சகோதரனே, உண்மையாகவே இயேசுவை நீங்கள் நேசிக்கிறீர்களா? அன்பா இருக்கிறீர்கள்? ஆண்டவர் சொல்லுகிற ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. நான் மறுதலித்த பேதுரு போல நானும் தாங்க, சந்தேகப்பட்ட தோமா போல நானும் தாங்க, கேள்வி கேட்ட கிதியோன் போல இந்த கணேசனுங்க. என்னை பார்க்க வந்து ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட 3 விதமான நபர்களும் இங்க வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை சந்திக்கும்படி வருகிறார். என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் உலகத்தில் உள்ள அவரை அறியாத ஜனங்களை அழுது கொண்டிருக்கிறாரேன்னு சொல்லி. எனக்கு பைபிள்லாம் தெரியாதுங்க, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுனா தெரியாதுங்க. நான் ஊழியத்துக்கு போகும்போது எனக்கு முழு பைபிளே கிடையாதுங்க. அதனால தான் இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு 1,00,000 பைபிள் ஆளாதவர்களுக்கு வாங்கி தரேங்க. ஆண்டவர் உங்க கூட பேசுனாருன்னா மாசம் ஒரு பைபிள் வாங்கி தாங்க. நான் கிராமத்துக்கு கொடுக்குறேன். ஏன்னா நான் ஊழியத்தும் போது பைபிள் இல்லைங்க. எனக்கு 2 சத்தியம் தெரியும். ஏசப்பா என் கண்ணீரை துடைச்சார், என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீரோடு அழுகிறார். நான் பக்கத்து கிராமத்துக்கு ஊழியத்துக்கு அழைப்பு என்னன்னு தெரியாது. ஏசப்பா அழைச்சாதான் ஊழியத்துக்கு வருவேங்கிற. நீ பார்க்குற அந்த கவர்மெண்ட் வேலையை ஏசப்பா அழைச்சுதான் கவர்மெண்ட்டுக்கு வேலைக்கு போனியா? நீ பார்க்குற பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறியே, ஏசப்பா சொல்லி தான் அழைச்சுதான் அந்த வேலைக்கு போனியா? நீ பார்க்குற அந்த பிஸ்னஸ் ஏசப்பா அழைச்சுதான் பிஸ்னஸ் பண்ணுறியா? அதுக்கெல்லாம் நீ அழைப்பு யோசிக்க மாட்டேன். ஏசப்பா ஊழியம் செய்யறதுக்குன்னா ஏசப்பா என்னை அழைக்கட்டும்னு சொல்றேன். என்ன நியாயமாங்க? கணேசனுக்கு அழைப்பு என்னன்னு தெரியாதுங்க. என் ஆண்டவர் அழுது கொண்டிருக்கிறார், என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறார், நான் தான் நம்முடைய கண்ணீரை துடைக்கட்டும்னு சொல்லி நான் ஏசப்பாட்ட சொன்னேன், ஏசப்பா அழாதீங்க, நான் ஊழியத்துக்கு போறேன். எல்லாம் கை வெறுத்து சொல்லுங்க, ஏசப்பா அழாதீங்க சொல்லுங்க, ஏசப்பா அழாதீங்க, ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன் சொல்லி ஊழித்து போன. நான் போன முதல் கிராமத்தில் எனக்கு தெரிஞ்ச சத்தியத்தை சொன்னங்க. வசனம் சொல்ல தெரியாதுங்க, ஏசப்பாவை சொல்ல தெரியுங்க. ஏசப்பா நம்புங்க, நல்லதை செய்வார். இதாங்க எனக்கு சுவிசேஷ வார்த்தை. 10 வீடு தள்ளி 10 வீட்டில் சொல்லும் போது என்னை வயிறான், காரி துப்புறான், வேலை இல்லாதவனே சொல்றான். 11ஆம் வீட்டில் போனால் ஒரு அம்மா படுத்து படுக்கையாக இருக்காங்க. இந்த அம்மா செத்து போயிடுவான்னு சொல்லி நிறைய சொந்தக்காரங்களாம் வீட்டில் கூடி இருக்கிறாங்க. அந்த வீட்டில் ஏசப்பானவங்க நல்லது செய்வான்னு சொன்னேன். அவங்க சொல்கிறாங்க, ஏசுக்காரங்க ஓதி விட்டா நல்லது நடக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த தம்பி இந்த அம்மாவுக்கு ஓதுங்கிறான். எனக்கு ஓதவே தெரியாது, எனக்கு ஜெபிக்க தெரியல. அவங்க ஓதி விடு ஜோமன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஜெபிக்க தெரியாது. நீங்கள் நம்புங்க, நல்லது செய்வான்னு. நான் வெளியே கிளம்பிட்டேங்க. ஒரு ஆள் சட்டையை பிடிச்சி அடிக்க வந்துட்டாருங்க.
ஒழுங்கா ஓதுறியா ஜெபம் பண்றியா இல்லையான்னு அடிக்க வந்துட்டாரு. வேற வழி இல்லாம அவங்க அடிப்பானுங்க ஓதுனுங்க. கண்ணை மூடி ஜெபம் பண்ண தெரியாதுங்க. நான் சொன்னேன், ஏசப்பா இவனுக்கு ஏதோ பிரச்சனை, படுத்து கிடக்காங்க, என்னமா செஞ்சு சரிப்படுத்துங்கன்னு சொன்னேங்க. நான் ஜெபம் பண்ணி சில நிமிடங்கள்ல கைகாலெலாம் அசையாத அந்த அம்மா கைகாலம் அசைகிறது. இந்த சாகும்போது விக்குன்னு இருக்குல்ல, அது போல இருக்கு. ஏன் கைகாலெலாம் நடுங்குது. திடீர்னு அந்த அம்மா கட்டிலேருந்து கீழே விழுறாங்க, உருள்றாங்க, பிறல்றாங்க, கத்துறாங்க, கதறாங்க. சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு அந்த அம்மா நிசப்தம் வேண்டாம் கிடக்காங்க. ஒரு ஆள் மூச்சு பிடிச்சி மூச்சு இல்லைங்கிறார். எனக்குன்னா ஓடுறதுக்கு ரெடியா இருக்கிறேன். ஒரு ஆள் செம்பளை தண்ணி கொண்டு வந்து முகத்தில் ஊத்துனாருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மா கண்ணு முழிச்சாங்க, எந்திரிச்சு உட்கார்ந்தாங்க, பேச ஆரம்பிச்சாங்க, எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயா ஐயா கேள்வி கேட்ட கணேசன், ஆண்டவரை தோமாவை போல மறுதலித்த கணேசன், சந்தேகப்பட்ட கணேசன், மறுதலித்த பேதுரு எனக்கு ஊழியம் செய்கிறாங்க. நான் ஊழியம் செஞ்சதுனால 1800 பேர் என் கூட ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் இன்னும் எங்களுக்கு ஊழியக்காரர்கள் வேணுங்க. ஐயா நண்பர்களை, ஒன்று நீங்கள் முழு நேர ஊழியத்துக்கு வாங்க, இல்லை பகுதி நேர ஊழியத்துக்கு வாங்க. சந்தேகப்படுற சகோதரனை, கேள்வி கேட்கிற சகோதரி, மறுதலிக்கிற பேதுருவை போல இருக்கிற திருச்சபைகளே வாருங்கள். ஐயா என் ஆண்டவர் அழுகிறார், இயேசு அழுது கொண்டிருக்கிறார். ஏசப்போடைய கண்ணீரை துடைக்க இந்த கணேச ஒப்பு கொடுத்ததுனால, பைபிள் தெரியாத கணேசன், பைபிள் வசனம் தெரியாதவன், ஜெபிக்க தெரியாதவன், பிரசங்கம் பண்ண தெரியாதவன், இந்த கணேசன் ஏசப்பா கண்ணீரை துடைக்க நான் இருக்கிறேன்னு ஒப்பு கொடுத்ததுனால எவ்வளவு பெரிய எழுப்புதல் வருதுங்க. ஐயா நீங்களும் வருவீங்களா? நீங்க ஏசப்பா கண்ணீரை துடைக்க வந்துட்டீங்கன்னா அவர் உங்க கண்ணீரை துடைப்பார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கடைசியாக நம்ம ஜெபிச்சு முடிக்க போகிறோம். எல்லா கண்களை மூடுங்க, எல்லா கண்களை மூடுங்க. உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கேட்ட வார்த்தையில நினைவு கூறுங்க. அன்பு சகோதரனே, ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். சகோதரி, கேள்வி கேட்கிற சகோதரனே, உனக்குத்தான் இந்த தீர்க்கதரிசன வார்த்தை. சந்தேகப்படுற தோமாவை போன்று இருக்கிற கிறிஸ்தவ நண்பர்களே, உனக்குத்தான் ஆண்டவருடைய வார்த்தை. ஆதியின்மை விட்டு விட்டாயோ, பொருந்தனைகளை மறந்து விட்டாயோ, உன் சிறு வயதிலே இயேசுவிடத்தில் உண்மை உத்தமத்தோடு ஆதி அன்போடு கூட ஆண்டவரை தேடினதை விட்டு பின்வாங்கி மறுதலித்து போய் சந்தேகப்பட்டு தூரமாய் போய்விட்டாயோ, மாற்றேன் என்று சொல்லுகிறாயா? விசுவாசிக்க மாட்டேன் நோ சொல்லுகிறாயா? போகிறேன் என்று சொல்லுகிறாயா? கேள்வி கேட்கிறேன் என்று சொல்லுகிறாயா? ஆண்டவர் எனக்கு சொன்னார், அப்படிப்பட்ட என் பிள்ளைகளை தேடி 3 விதமான கூட்டத்தை தேடிதான் இந்த திருநெல்வேலி முகாமை ஆயத்தப்படுத்தியிருக்க நான் தேடி வந்திருக்கிறேன். அன்பு சகோதரனே, உன் வலது பக்கத்தில் இயேசு நின்று கொண்டிருக்கிறார். அவர் உன்னையே பார்க்கிறார். உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமானால் முள்முடி சூட்டப்பட்ட இயேசுவின் அருகில் இருப்பார். அழுது கொண்டிருக்கிற இயேசு உன் அருகில் இருப்பார். கிராமங்களுக்காக அழுகிறார், சிறு பிள்ளைகளுக்காக அழுகிறார், வாலிபர்களுக்காக அழுகிறார். உன் ஜெபம் தேவை, உன் பங்களிப்பு தேவை, உன் காணிக்கை அவருக்கு தேவை. இயேசு அழுது கொண்டே இருக்கிறார். உன் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர், உன் கண்ணீரை துடைத்த ஆண்டவர், அவர் கண்ணீரோடு உன் அருகிலே நிற்கிறார். என்ன செய்ய போகிறாய்? என்ன செய்தாய்? என்ன செய்து கொண்டிருக்கிற? என்ன செய்ய போகிறாய்? நான் ஏசப்பா அழுகிறத பார்த்த உடனே நான் கணேசனா ஒப்பு கொடுத்தேன். ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன்னு ஒப்பு கொடுத்தேன். என்னை பயன்படுத்துகிறார். இங்க இருக்கிற நீங்க யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு தேவை. உன் நேரம் தேவை, உன்னுடைய எல்லா தாளந்துகளும் அவருக்கு தேவை. இப்ப கடைசி ஒரு ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுப்பீங்களா? ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன்னு நான் ஒப்பு கொடுத்தேன். யாரை அனுப்புவேன் என்று ஏசையா ஜெபித்த போது என்னை அனுப்பும் என்று ஏசையா ஜெபித்தது போல நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? ஜெபம் பண்ணுவீங்களா? ஜெபம் பண்ண விரும்புறவங்க ஏசப்பாவுடைய அழைப்பை கேட்டு 3 விதத்தில் நான் ஒரு கூட்டத்தோடு இருக்கிறேன். சந்தேகப்பட்ட தோமாவை போல இருக்கிறேன். மாட்டேன் என்று சொன்னவன் நான் தான். ஆண்டவரை விட்டு போகிறேன் என்று பின்மாற்றம் உள்ள பேதுரு நான் தான். கேள்வி கேட்கிற நபர் நான் தான். உன்னோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். என் மகனே வா, நீ வா, நான் உன்னை பயன்படுத்துவேன் என்று அழைக்கிறார். ஏசப்பா என்ன அர்ப்பணிக்கிறேன் அப்பா, நான் மீதியாக உயிர் வாழ்கிற எல்லாம் உமக்காக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிறவங்க உங்கள் வலதுகையும் வானத்துக்கு நேராக தூக்குங்களேன். ஐயோ அவ்வளோதான். இந்த ஒரு ஜபத்துக்காக தாங்க ஏசப்பா இவ்வளோ பிரயாசப்பட்டு இந்த வாலிபர் முகாமை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஏசப்பா இதோ என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. ஏசப்பா அழாதீங்கன்னு சொல்லுங்க. ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன், இனி நான் சும்மா இருக்க மாட்டேன்.
ஜெபம் பண்ணி உம்முடைய கண்ணீரை துடைப்பேன், ஊழியம் செய்து உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆத்துமாவை, என் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆத்துமாவை என் சர்ச்சை கொண்டு போய் உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். ஏசப்பா அழாதீங்க, எங்கள் போதகரோடு இணைந்து ஊழியம் செய்து உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். என் திருச்சபை ஊழியத்தை காணிக்கிறால் தாங்கி உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். என் வீட்டில் ஒரு சிறுவர் ஊழியம் ஆரம்பித்து உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். எல்லாம் ஒப்பு கொடுப்பீங்களா? ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன் சொல்லுவீங்களா? வாய் திறந்து சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. அவருடைய கண்ணீரை நீங்க துடைச்சிங்கன்னா அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார். எல்லாம் ஒப்பு கொடுங்க. இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன்னு சொல்லி அவர் கண்ணீரை துடைக்கும்படி ஒப்பு கொடுத்த உங்க கண்ணீர் துடைக்கப்படும்படி நான் ஜெபம் பண்ண போறேன். உங்களுக்கு என்ன ஜெபம் பண்ணணும்? உங்க இருதயத்தில் கரங்களை வச்சுக்கோங்க, இருதயத்தில் கரங்களை வச்சுக்கோங்க. எல்லாம் சொல்லுங்க, உங்க பிரச்சனைகளை சொல்லுங்க பார்க்கலாம். என் பிள்ளை ஐயோ ரட்சிக்கப்படலை, என் பிள்ளை ரட்சிக்கப்படலை, என் கணவர் குடிக்கிறாரு, எனக்கு வியாதி இருக்குது, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, நான் தோல்வி அடைகிறேன். எல்லாம் ஜெபம் பண்றீங்களா? எல்லாம் அவர் கண்ணீரை துடைக்கும்படி ஒப்பு கொடுத்த இன்றைக்கு உங்கள் கண்ணீரை அவர் துடைக்க போகிறார். உங்கள் எதிர்கால வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் தோல்விகளிலிருந்து ஜெயத்தை தரப்போகிறார். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. ரீகாமா சாபாபா தூரதி யாக்கமா ஷிகாமா மாந்துரி. ஆண்டவரே, எத்தனை ஜனங்கள் உம்முடைய கண்ணீரை துடைக்கும்படி ஒப்பு கொடுத்திருக்கிறார்களே, உங்கள் கண்ணீரை துடைக்கும்படி இவர்கள் ஒப்பு கொடுத்த இவர்களுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படுவதால் உம்மை கனப்படுத்தின இவளை கனம் பண்ணுவீராக. இவர்கள் எந்த ஜெப குறிப்புகளுக்காக, எந்த அற்புதத்திற்காக என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபத்திற்கு அற்புதம் செய்வீராக. பர்த்திமேயை ஜெபித்த போது பர்த்திமேயின் ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதம் செய்தீரே, இங்க இருக்கிற ஒவ்வொருடைய ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதம் செய்வீராக. வியாதிகள் சுகமடைவதால், குறைவுகள் நிறைவாக மாறுவதால், பரீட்சையில் ஜெயத்தை தருவீராக. ஒரு எழுப்புதல் இந்த கிருஷ்ணாபுரம் இந்த இடத்தில், இந்த வளாகத்திலிருந்து தொடங்குவதாக. இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை பற்றி பிடிப்பதாக, தமிழ்நாட்டை பற்றி பிடிப்பதாக, இந்திய தேசத்தை பற்றி பிடிப்பதாக. ஆசீர்வதிக்கிறேன். இந்த மீட்டிங்கை ஒழுங்கு செய்த அருமையான ஸ்டான்லி பிரதர் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எங்களுடைய மிஷனரிகளை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியம் நடப்பதற்கு பணத்தினால் காணிக்கினால் தாங்கடை எல்லோரையும் ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஊழியக்காரர்கள் ஆசீர்வதிங்கப்பா. திரும்பி செல்லும்போது பிரயாணத்தில் நம்முடைய கரம் இருக்கட்டும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.